இல்ல இப்பயும் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான இன்றைய விடுதலையில் வந்துள்ள முக்கிய செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியின் அவதூறு பேச்சுக்களை கண்டித்து திராவிடர் கழகத்தின் சார்பில் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களின் தலைமையில் நேற்று சென்னை ராஜரத்தினம் மைதானத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக மற்றும் தோழமை கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர். கடைசி நம்பிக்கை மக்களுக்கு நீதித்துறைதான். அந்த நீதித்துறை மீது இருக்கிற நம்பிக்கையை நீதிபதிகளே குறைக்கக்கூடிய அளவுக்கு நடந்து கொள்ளலாமா? ஆளுநர்களோ நீதிபதிகளோ தங்கள் அரசியல் அமைப்பு சட்டப்படி எடுத்துக்கொண்ட உறுதிமொழிப்படி நடக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் தமிழர் தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் 95 வயது ஆனாலும் களத்தில் நிற்பேன் என்று சொன்ன தந்தை பெரியார் அவர்களின் வாழ்நாள் மாணாக்கன் நான். எங்கெல்லாம் அநீதி நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நீதிக்காக மக்களை திரட்டி நீதியை பெறக்கூடிய ஓர் இயக்கம் இந்த இயக்கம். தமிழ்நாட்டிலே பல வித்தைகளை செய்து காவி ஆட்சியை நடத்த வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது தந்தை பெரியார் மண், சமூக நீதி மண் என்று தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். மதுரை திருப்பரங்குன்றத்தில் நடக்கும் வன்முறைகளுக்கு மாமதுரையின் வளர்ச்சிக்கு தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது வேறு எந்த மாதிரியான அரசியலா என்பதை அங்கு வாழும் மக்களே முடிவு செய்வார்கள் என தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இந்துத்துவ சக்திகளின் வன்முறையாட்டம் மதவெறி தமிழ்நாட்டில் பலிக்காது. மக்கள் வளர்ச்சிக்கு தேவையான உள்கட்டமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு திட்டங்களை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை வலியுறுத்தும் வகையில் முதலமைச்சரின் இந்த பதிவு தெரிவித்துள்ளது. மோடி உலகை ரட்சிக்க வந்தவராம் என்ற தலைப்பில் இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. கோவாவில் ராமர் சிலையை திறந்து வைத்த மோடி அதன் பிறகு உடுப்பியில் உள்ள கிருஷ்ணர் மடத்திற்கு சென்றுள்ளார். அங்கு அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மடத்தலைவர் சுகுணேந்திர சாமியார் அவர்கள் மகாபாரத ஸ்லோகத்தில் மோடியின் பெயரை சேர்த்துள்ளார். பார்ப்பனர்கள் எப்படி தொடர்ந்து உயர் பதவிகளிலும் செல்வத்திலும் சுகபோகமாக வாழ்கிறார்கள் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஓர் சிறந்த உதாரணமாக இருக்கிறது. இந்நாள் அந்நாள் பகுதியில் தென்னாப்பிரிக்காவின் நிறவெறி ஆட்சிக்கு எதிராக தனது வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்த ஒரு மகத்தான தலைவர் நெல்சன் மண்டேலா அவர்களின் நினைவு நாள் செய்தி வெளிவந்துள்ளது. டிசம்பர் 6 புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள். அதன் சிந்தனையாக இந்து மதத்தின் புதிர்கள் என்ற நூலிலிருந்து சிந்தனை முத்துக்கள் விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. நீட் தேர்வை மறுபரிசீலனை செய்க, தகுதியை மேம்படுத்தாமல் வணிகமயமாக்கிவிட்டது என மாணிக்கம் தாகூர் MP மக்களவையில் பேசியுள்ளார். கடுமையான பணியாளர் பற்றாக்குறை காரணமாக 550 இண்டிகோ விமானங்கள் ரத்து. 2வது நாளாக லட்சக்கணக்கான பயணிகள் பரிதவிப்பு. திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் பூமியை பாதுகாக்க வேண்டும் என்று மனிதன் நினைப்பது போல வீரமணியை பாதுகாக்க வேண்டும் என்று தனது உரையில் தெரிவித்துள்ளார். அந்த உரையின் ஒரு பகுதி இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடுபட்டவர்களுக்கு வரும் டிசம்பர் 12ஆம் தேதியே மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வருவாய்த்துறையுடன் இணைந்து 33% மேல் ஏற்பட்ட பயிர் பாதிப்புகளை கணக்கிட்டு இம்மாத இறுதிக்குள் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேளாண் அதிகாரிகளுக்கு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உத்தரவிட்டுள்ளார். கிண்டி ரேஸ்கோர்ஸ் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள 4 குளங்களை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆய்வு செய்துள்ளார். திராவிட மாடல் ஆட்சியின் அடுத்த சாதனை பள்ளி மாணவர்களுக்கான கட்டணமில்லா சிறப்பு பேருந்து இயக்கப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. குப்பையில் கிடந்த 25 பவுன் நகையை உரியவரிடம் ஒப்படைத்தார். தூய்மை பணியாளரின் நேர்மைக்கு பாராட்டுகள் குவிக்கப்பட்டு வருகின்றன. முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் கீழ் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்க மறுத்தால் புகார் அளிக்கலாம் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மேலும் பல்வேறு முக்கிய செய்திகள், கட்டுரைகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன. தோழர்கள் அனைவரும் படித்து தெரிந்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.